ஆடு வந்து இது இந்தியானா இல்லை வெளிநாட்டில் உள்ளதா? இப்போ இது நீங்கள் பார்க்குறது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பிரீடுங்க. சவுத் ஆப்பிரிக்கன். ஆமாம், போயர்னு பேருங்க. இப்போ நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாட்டு இன ஆடுகள் நம்ம ஊரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 கிலோ உயிரிடம் நம்ம லோக்கல் பிரீட்ஸ் எல்லாம். என்னென்னா நம்ம நான் மேய்ச்சல் முறையில் பண்ணும்போது நம்மளோட நாட்டு இனங்களே போதுமானது அதனோட வளர்ச்சி. இப்போ கொட்டில் முறையில் வளர்க்கும் போது அதனுடைய செலவுகள் அதிகம். நம்ம ஷெட்டு இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணிவிட்டு அதனோட லாபத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வேகமாக எஃப்சிஆர் இருக்கிற ப்ரீடு இருக்கணும். அந்த மாதிரி ப்ரீடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த போயர் வந்து அதில் ஸ்பெஷலுங்க. இந்த போயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதிக வெயிட் கெயின் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோ வெயிட் கெயின் வரக்கூடியது. 70 கிலோ வெயிட் கெயின் வந்தாலுமே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 குட்டி 3 குட்டி போட்டு 70 கிலோ வரது இதனோட ஸ்பெஷாலிட்டி. இதை வந்து நம்ம கலப்பிடம் பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் சார். இதனோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நம்ம லோக்கல் ப்ரீட்ஸ் வந்து நம்ம ஒரு 13 ப்ரீடு ட்ரையல் பண்ணதில் பக்கத்தில் நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சேரி கேரளா ப்ரீடு, இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது ஷிரோஹி ராஜஸ்தான் ப்ரீடு. இப்போ இந்த 2 ப்ரீடை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஃபீமேல் சாய்ஸாக வச்சுக்கிறதுங்க. இப்போ ஒரு குட்டில் முறையில் வளர்க்கும் போது ஒரு 25 பெட்டைக்கு ஒரு கிடா இருந்தால் போதும். அந்த 25 பெட்டை வந்து நம்ம இந்த 2 ப்ரீடில் ஏதாவது ஒரு ப்ரீடு வச்சுக்கிட்டு ஒரு கெடா மட்டும் இந்த மாதிரி போயர் ப்ரீடில் வாங்கி கலப்பினம் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பிறகுற குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலப்பின குட்டிகள் பிறக்கும். இந்த கலப்பின குட்டிகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயர் ஒரு கெடா தான் நீங்கள் அந்த அளவுக்கு சுப்பீரியர் ப்ரீடு போட்டாலுமே பிறகுற குட்டி ஒரு 25 ஆட்டிலேருந்து ஒரு 40 குட்டி பிறக்குது அப்படின்னா எல்லா குட்டியுமே வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபுல் ஃப்ளட் போயர் என்ன வெயிட் வருதோ, அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு 60 கிலோ 70 கிலோ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வெயிட் கெயின் வந்து இந்த ப்ரீடு இந்த கிராஸ் ப்ரீட்ஸ் வந்துடுதுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பண்ணையாக ஆரம்பித்து வளர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு போயர் கெடாவில் தலைச்சேரி ஷிரோகி பெட்டாடு வச்சுட்டு அதை இந்த மாதிரி ஒரு கிராஸ் ப்ரீட் பண்ணி இந்த மாதிரி குட்டிகள் எடுத்து பண்ணும்போது ஒரு கமர்ஷியலி வையபிள் ப்ராஜெக்டாக இருக்குதுங்க. நீங்கள் போடுற செலவுகளை தாண்டி நீங்கள் லாபம் எடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரீட்ஸோடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகங்க. ஓகே, நன்றி நன்றிங்க.